ஹலோ மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டி. ஸோ 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஸோ கணினி பயன்பாடுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஐ திங்க் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு யாருமே வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தாது பெல் பட்டனை ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு போங்க ஒரு கிளான்ஸு. சப்போஸ் இதுலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் உங்களுக்கு லக்கு தானே. ஸோ பார்த்துட்டு போங்க ஓகேவா. 1 மார்க் பாருங்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பாருங்கள். அப்படி 2 பேரும் பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஒன் மார்க் பார்த்துட்டிங்களா? எல்லாம் சிம்பிள், எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் 1-2 தான் உங்களுக்கு இன்டீரியர் வந்திருக்கும். சேம் தமிழ் மீடியம் அதே மாதிரி தான். 2 மார்க் பாருங்கள். வாட் இஸ் எ கம்ப்யூட்டரு, கணிப்பொறி என்றால் என்ன, நிரல் கவுண்டர் என்றால் என்ன, convert 4610 into binary number, which source is used to erase the content of the EPROM, test out any 2 uses of operating system. இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதுமானது ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5ல் நீங்கள் 4 எழுதணும், 6ல் 4 எழுதணும், ஒரு கம்பல்சரி. 14வது கொஸ்டின் கம்பல்சரி. அடுத்து 3 மார்க் பாருங்கள். மொத்தம் 4 கேட்டிருக்காங்க, அதில் 3 எழுதணும். நீங்கள் கம்பல்சரி எதுவும் கிடையாது. பட் தமிழ் மீடியத்தில் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. 5ல் 3 எழுதணும், அதில் ஒரு கம்பல்சரி. 19வது கொஸ்டின் கம்பல்சரி. கம்பல்சரி எடுத்துட்டாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. ப்ரோக்ராம்ஸு, சம்ஸு அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா. ஸோ அதே இதுமாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, அதே இதுமாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா. கடைசியாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிராக சாய்ஸ் தான் ஓகேவா. 2ல் ஏதோ 1 எழுதுனா போதும். கரெக்டாக படித்து பார்த்து என்ன ஆன்சர் பண்ணுங்கள். 2ல் ஏதோ 1, 2ல் ஏதோ 1 ஓகேவா. ஆடு சப்ராக்ட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோமு, பீரோமு, ரோமின் வகைகள் பற்றி விளக்கமாக எழுதுக. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் உங்கள் எக்ஸாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகேவா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கப்பா. டைம் டேபிளாக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஐ திங்க் உங்களுக்கு காமர்ஸ் எக்ஸாம் அதே மாதிரி 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் இந்த 2 எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் காமர்ஸும் அண்ட் ஆஃப்டர்நூன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் கரெக்டாக இல்லையா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் ஓகேப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.